Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க, bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா green rice. இது வேற எதுவும் இல்ல, புதினா ரைஸ் தான். பட் இத நான் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி காமிக்க போறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை இப்ப நாம பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா கொத்தமல்லி, நிறைய புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ ஒரு சூடான கடாயில ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், கூடவே நான் துருவி வச்சிருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட நான் 4 ல இருந்து 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பச்சை காய்கறிகளை சேர்க்க போகிறோம். 4 ல இருந்து 5 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா, அதாவது கேப்சிகம், அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு ஒரு சின்ன கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம சேர்த்துக்க போறோம். இந்த 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. தேவைப்பட்டா ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இதுக்கு. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பாதி வெந்திருக்கும். ஸோ இதில் நாம் பச்சை பட்டாணி நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்க்க போகிறேன். முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை லேசாகணுங்கிறதுக்காக ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறோம். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ரைஸ் ரொம்ப சூடாக இருக்க வேணாம், கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் கிளறும் போது ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வாசத்துக்காக விடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டே செய்யுங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய்ங்கிறது இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக நம்ம க்ரீன் ரைஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ இதை தயிர் அல்லது தயிர் பச்சடி எதோட வேணால் நீங்கள் பரிமாறிக்கலாம். இதை கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.